श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तस्यैरङ्गपृथ्वीचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாத்தத்துல மூணாவதான பிரபாவ பద్ధதியில பாதுகையினுடைய பிரபாவத்தை பத்தி பேசின்றிருக்கிற விஷயம். இதுல 39, 40, 41 இந்த 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன பாதுகாத்தை பத்தி சொல்லச்சே, மதுவைரி பரிகிரகேஷு நித்தியம் க்ஷமயாத்வம் முனிபாதகே சமேதா ததபி க்ஷமதே முகிம் பரேஷணாம் ததசாதீஸ்வர சேகரே நிவேசம். இந்த பாதுகா தேவி க்ஷமை என்று சொல்லக்கூடிய பூமி பிராட்டியோட சேர்ந்து இருக்கா. அதே சமயத்துல பாதுகா தேவி பொறுமையோடையும் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல அவளுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம் ஏற்படுறது. எந்த விஷயத்துல பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அந்த பாதுகா தேவி இருக்கிற இடத்துல, அதாவது இந்த பாதுகையை தரிச்சிருந்தாருனாக்க, இப்ப தேவதைகள்லாம் பாதுகையை சதாச்சாமரம் சொல்லிட்டு இந்த கொடை சாமரங்கள்லாம் வச்சிருந்தாருனாக்கா அது இவள் அங்கீகரிக்கிறது இல்லை. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெறும் தலையோடு வந்து சட்டாரி தன்னுடைய தாசத்துவம், சிவபெருமானுக்கு சேகபூதனாக இருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிற நிலையில இருந்து கொண்டுதான் வந்து அந்த பாதுகா தேவி வந்தாதான் பாதுகா தேவி அவ சிரத்துக்கே அலங்காரமாக ஆவார். அயல பாதுகா தேவி இந்த சத்திர சாமரத்தெல்லாம் அங்கீகரிக்கிறது இல்லைன்னு ஒரு அர்த்தம் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் சொல்ற, இந்த மீதி மகுட்டம் முதலிய சிரத்துல அணியக்கூடிய ஒரு ஆபரணங்கள்லாம் வேற வேறையா இருக்கிறத ஒத்துக்கிறார். ஆனா திருவடியில் அணியக்கூடிய பாதுகைன்றது ஒரே ரூபமா ஒரே மாதிரியா தான் இருக்கு, ஒன்னாதான் இருக்குமே தவிர வேற வேறையும் அணியறதுல பாதுகா தேவி அங்கீகரிக்கிறது இல்லைன்றதும் ஒரு விஷயம். எப்படி அந்த பாதுகா தேவிக்கு பொறுமையோடு சேர்ந்திருக்கான்னு ஒரு அர்த்தம், அப்படி இருந்தாலும் பொறுமை இல்லாதவளாக இருந்திருக்க வேற ஒரு இதையும் தாங்கிக்க முடியாதவளாக இருக்கின்ற அர்த்தத்தையும் பாதுகைன்னு வைபவத்தை சொன்னார். இப்ப பாதுகைன்றது இருக்க எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்குன்றத வச்சிருந்து அடுத்தது சொல்ல முடியும். அதாவது இப்ப காதுக்கு குண்டலம் போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கோமே, அந்த குண்டலம் கடுக்கன் பெருமான் சாத்துகிற கடுக்கன் இருக்க பல ரூபமாக இருக்கும். அந்த தேவ பெருமானுடைய கடுக்கன் பார்த்தோம்னாக்க ஒரு முக்கோணம் மாதிரி இருந்துருக்கும். அது பலச வைரத்தினால ஆனது, அது முக்கோணம் மாதிரி இருந்துருக்கும். இதே திருவேங்கடமுடியானுடைய கடுக்கன் பார்த்தோம்னாக்க அந்த கர்ணபத்திரத்துல அது ரவுண்டா அப்படியே வைரம் சொல்லி, இந்த மாதிரி ரங்கநாதனுடைய கர்ணபத்திரத்தை இப்படி ஒவ்வொருத்தரதும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு.
அதே மாதிரி காதுல அணியக்கூடிய அணிகள்ன்றது இப்ப இந்த காலத்துல பெண்கள்லாம் அணியிற மாதிரி புருஷாலும் அந்த காலத்துல அணிஞ்சிருக்காங்கன்னு ஏற்படுறது. அதாவது சில பேர் அந்த காதுக்கு குண்டலத்தை அணிவாங்க. அந்த குண்டலம்ன்றது காதுக்கு கீழே தொங்கும். கடுக்குன்றது காது நடு ஓட்டையினால இருந்துருக்கும். மகர குண்டலத்தை போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய யாக்னிகால்லாம் யாகமா இந்த மகர குண்டலம்னு அந்த காதுக்கு கீழே தொங்குற மாதிரி போட்டுப்பாங்க. இப்ப இந்த குண்டலங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரணத்துல இந்த ஆபரணங்கள் இப்ப பெண்கள்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறார். காதுல போட்டு அது ஜிமிக்கி மாதிரி தொங்க விட்டுக்கிறது, அது மாட்டல் மாதிரி மேல இழுத்து கட்டுறது, இப்படி எல்லாம் பல பிரகாரமாக காதுல ஆபரணங்கள்லாம் அணிகிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு ஆபரணங்களும் அந்த திருமேனியில பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபரணமும் ஒவ்வொரு வகையை சார்ந்ததாக பல வகையில ஒரே இடத்துல ஆபரணங்கள் அணியறதுன்றது உண்டு. ஆனா பாதுகையினுடைய ஆக்காரம் இருக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருமாள் திருவடி எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்குன்னு இருக்கும். நம்ம கூட பாதரட்சையை போட்டுக்கிறதா இருந்தா கூட அதை நீ வேணா ஷூ வேணா போட்டுக்கோ, செருப்பு வேணா போட்டுக்கோ, என்ன வேணா போட்டுக்கோ, அந்த காத்துக்கு அந்த காலுக்கு ஏற்பட்டது அது 8ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ 9ஆம் நம்பரோ சொல்றாள். அந்த மாதிரி அந்த அளவை தாண்டி அதுக்கு குறைவாவோ அதிகமாகவோ இருக்காது. ஆகையால அந்த பெருமாள் சாத்திக்கிற பாதுகையினுடைய அளவுன்றது அது மரவடியானாலும் காஞ்சன பாதுகையானாலும் தங்க பாதுகையானாலும் எதுவா இருந்தாலும் பாதுகையினுடைய ஆகாரம்ன்றது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அத மனசுல வச்சிருந்து அந்த பாதுகைக்கும் பெருமாள் ரங்கநாதன் காண்பிக்கிற அபயமுத்திரைக்கும் ஒரு ஒப்புமையை சொல்லி அது ரெண்டுத்தினுடைய ஏற்றத்தையும் இந்த ஸ்லோகம் மூலமாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். விதயம் பிரதியந்தி ரங்கபக்துஹு கதிசித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்விதமக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா. விதயம் பிரதியந்தி ரங்கபக்துஹு ரங்கநாதனுடைய காஞ்சன பாதுகைன்னு சொல்லிட்டு ரங்கநாதனுடைய அந்த தங்கத்தினாலான பாதுகையை பார்த்து சொல்லிட்டு சொல்ற விஷயம் ரங்கபக்து காஞ்சன பாதுகே. கசிச்சிட்டு சில பேர் என்ன பண்றாருன்னா விதயம் சரண்யம் பிரதியந்தி ரெண்டுமே புகழாக அடைய தகுந்ததாக சரணமாக அடைய தகுந்ததாக ரெண்டையுமே பாவிக்கிறார்கள். எது ரெண்டு? பெருமாளுடைய அபயஹஸ்தம் ஒண்ணு, பெருமாளுடைய திருவடி ஒண்ணுன்னு அர்த்தம். விதயம்ன்றதுனால அந்த பெருமாளுடைய திருக்கரங்களும் சரணமாக அடைய தகுந்ததுன்றதுக்கு விஷ்ணு தர்ம வச்சனம்லாம் இருந்திருக்கு. ஹஸ்தாவலம்பம் ஏக பக்தி கிரீட்டோ ஜனார்த்தனன்னு சொல்றது. பக்தி கிரீட்டோ ஜனார்த்தனஹ இந்த எம்பெருமானிடத்துல நாம வைக்கிற பக்தியினால அவர் தன்னையே நமக்கு கொடுத்துட்டு பெருமாளையே நம்ம விலைக்கு வாங்கிட்டோமா. அப்ப அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா ஹஸ்தாவலம்பனம் நம்மள கையை தூக்கி விடுறவராக இருந்துருக்கிறவர். இப்போ அந்த கை இருந்துருக்க அதுவும் சரணமாக அடைய தகுந்ததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அதோட இல்லாத அபயமுத்திரையை காண்பிக்கிறது. நீ பயப்படாதப்பா, நான் இருக்கேன் உனக்கு என்பதாக சொல்ற. நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிப்பதற்கு நான் இருக்கேன்னு ரங்கநாதன் தன்னுடைய திருக்கைகளை காண்பிக்கிற அந்த தூரத்திலேருந்து அபய பிரதர்சனத்தினால இந்த திருக்கைகளுக்கு சரண்யத்துவம்
விசேஷமாக இருக்குன்னு சொல்லணும். அதாவது பாதுகைக்கும் அபயப்பிரதத்துவன்றது இருந்துருக்கு. பாதுகை கிட்ட வந்து சிரத்துல வச்ச பிற்பாடுதான் இருக்கு. பெருமாளை தூரேந்து சேவிக்கிறோம். சேவிக்க செய்ய அந்த பெருமாள் ரங்கநாதன் நம்பெருமாளை சேவிக்க செய்ய அந்த அபயஹஸ்தம் தேவையாது. பிராய பிரபதனை புன்சாம் பவன புண்ணியம் நிவாரைன்னு சுவாமி ஞாச திலகத்துல சாதிக்கிறேன். என்னிடத்துல ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டேன்னா போறோம், மறுபடியும் எனக்கு நினைவூட்டுதல் பண்ண வேண்டாம். அதாவது ரிமைண்டர் பண்ணுவானான்னு அர்த்தம். நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமாக இருந்துருக்கேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு தாற்பயம் இந்த இடத்துல. இப்ப அந்த துரேந்து பாக்கத்தை சேவிக்கச்சே பெருமாளுடைய அபயமுத்திரை தேவையாது. அந்த அபயமுத்திரையே நமக்கு புகழ்னு அதுவே போறோம்னு நாம நினைக்கலாம். ஆகையில அந்த அபயஹஸ்தத்துக்கு விசேஷம் பாதுகையை காட்டலும்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த எம்பெருமான தூரேந்து சேவிக்கணும்னாக்க பாதுகை வெள்ள ஏழை பண்ணி வந்தாதானே அந்த பெருமாளை நம்பெருமாளையே சேவிக்க முடியும். இல்லாட்டா நம்ம சேவிக்க முடியுமான்னு. அப்ப அந்த பாதுகை ஏழை பண்ணி வந்த பிற்பாடுதானே அந்த அபயஹஸ்தத்தை பெருமாள் காண்பிக்க போறே. அப்ப அந்த பாதுகையினுடைய பிரபாவம் இன்னும் முன்ன மேல்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொன்னோம். ஆகையில யாரெல்லாம் எம்பெருமாண்டத்தை சரணாகதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் அபயத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பது உபயம் அபி. பெருமாளுடைய திருக்கை அதாவது வலது ஹஸ்தம், அபயமுதிரை காண்பிக்கிற வலது ஹஸ்தமும் இந்த பாதுகைகளிலும் என்பதாக சொல்ற. அபயான்விதமக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதம்புஜம் வா. பெருமாளுடைய திருக்கைகள், பெருமாளுடைய திருவடி, இது ரெண்டுமே சரண்யமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னாக்க, உபயம் ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்றது. இப்ப பெருமாளிடத்துல அக்ரிமம்னு சொல்லச்சு அக்ரே பவம்னு அர்த்தம். அதாவது பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நாம அப்படியே தூரதத்தாபிமுகம்னு சொல்ற மாதிரி பெருமாள் நம்மள தூரந்தே பாக்குறேன். இவன் பீதனா இருந்து கொண்டு கிட்ட வரத்த கூட தயங்குறான். எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம், பெருமாள் நமக்கு சிக்ஷை கொடுப்பேரோ என்ன பண்ணுவேரோன்னு நினைச்சுட்டு தயங்கிட்டு இருந்துட்டு தொங்க போட்டு இருக்கிற கையை தூக்கி அபயஹஸ்தமாக காண்பிக்கிறேன். உனக்காக தானே நான் வெளில வந்துட்டு இருக்கேன், நீ விசாரப்படாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. ஆகையால அக்ரீமம் கரம்பா தட்சிணஹஸ்தம், அக்ரீமம் கரம்னா தட்சிணஹஸ்தம்னு பல கைகளும் ஒரு அர்த்தம் வருது. பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா, அதாவது பவதி சேகரிதம் உன்னையே சிரோபூஷணமாக உடைய திருவடிக்கு அலங்காரமாக இருக்கிறது பாதுகை. ஒருத்தருக்கு அலங்காரம்ன்றது அவ தலையில அணிகின்ற கிரீட்டம் முதலியவை கொண்டுதான் எது அவருக்கு அலங்காரம் இருக்குன்றது சொல்றோம். அந்த மாதிரி திருவடி பாதுகையை தன்னுடைய சிரோபூஷணமாக அலங்கரிக்கிறதா. ஆகையால இப்போ இந்த பாதுகைக்கும் அந்த பாதுகையோட கூடின திருவடிக்கும் ஒரு ஏற்றம்னு ஒரு விஷயம் ஏற்படுறது. பதாம்புஜம் வா திதயம் பிரதியந்தி ரங்கபக்து கதிச்சிது காஞ்சன பாதுகை சரண்யம். பாதுகையோட சேர்ந்திருக்கிற திருவடி, பெருமாளுடைய அபயஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய திதயம், இரண்டுமே சரண்யம் பிரதியந்தி அந்த ரங்கநாத பெருமாளிடத்துல சரணமாக அடைய தகுந்ததாக எல்லாரும் சொல்றோம்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது ரெண்டுமே சரண்யம்னு சொல்றாங்க சில பேர். சில பேர் என்ன பண்றாருன்னா,
பெருமாளுடைய ஹஸ்தம் இருக்க திரு கைகள் மாத்தமே அது அபயம் அளிக்கிறதுனால அது சரண்யம்னு சொல்ற. அபயம் இல்லாமல் அந்த அபயமுத்திரை இல்லாட்டா கூட ரட்சணம் இருந்துருக்கு. அந்த பெருமாளிடத்துல நேராக சரணாகதி பண்ணினவாளுக்குதான் பெருமாள் ரட்சணம்ன்றது இல்ல. அந்த திருவடி சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருக்குமே பெருமாள் ரட்சணம் பண்றேன். ஆகையால அந்த பரம்பரையா அந்த திருவடி சம்பந்தம் உடையவர்களாக இருந்திருக்கால அந்த பாதுகையோடு சேர்ந்து இருக்கிற அந்த திருவடிக்கு தான் பிரதானமாக ரட்சகத்துவமே தவிர திருக்கைகளுக்கு அவ்வளவு இல்லைன்றதும் ஒரு தாற்பயம். த்விதயம் பிரதியந்தி ரங்க பக்துஹ கதிசித் கஞ்சன பாதுகே சரண்யம் பயான்விதமக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதம் புஜம் வா பரதாஸ்வசனேஷு பாதசப்தம் வசுதாஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரः படதி த்வயி பாதுகே ததஸ்வம் நியதம் ராமபதாத பின்ன பூமா. இப்ப பாதுகைக்கு ஏற்றம் சொல்ற, பாதுகைக்கு ஏற்றம் சொல்லச்சு திருவடிக்கு ஏற்றம் இல்லாத போயிட்டு, அதாவது திருவடிக்கு தானே இந்த இடத்துல ஏற்றம் சொன்னா பாதுகைக்கு ஏற்றம் சொல்லலையேன்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அயோத்தியில இருக்கச்சே வெறும் பாதுகை மாத்திரமே லோகரட்சணம் பண்ணிட்டு, அதே சமயத்துல விபீஷணன் முதலவர்களுக்கு வரைச்சே அந்த இதுல வரைச்சே பாதுகையே இல்லாதையே கூட அந்த திருவடிக்கு ரட்சணம்ன்றது இருந்துருக்கு. இப்ப இதை என்ன சொல்றது, இந்த இடத்துல எப்படி சொல்றது என்று கேட்டா, பாதுகையையும் பாதத்தையும் திருவடியையும் பிரிச்சு பார்க்க கூடாது. எங்கெல்லாம் பாதுகையினுடைய ரட்சணம் சொல்ல போடுறதோ அங்கெல்லாம் திருவடியோடு சேர்ந்து இருக்கிற பாதுகை தான். எங்கெங்கெல்லாம் திருவடி ரட்சகமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள்லாமும் பாதுகையோடு சேர்ந்து இருக்கிற திருவடிக்கு தான் சொல்லணும். இது நான் சொல்லல, சுவாமி தேசிகன் சாதிக்கிற, இது நான் சொல்லல, மகர்ஷியே இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டேன். அதனால நாம இதுக்கு மேல ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். பரதாஸ்வதனேஷு பாதசப்தம் வசுதாஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரः படதி த்வயி பாதுகே ததஸ்வம் நியதம் ராமபதாத பின்ன பூமா. ராமபதாத பின்ன பூமா என்பதாக சொல்றேன். ராமபதாத்து பெருமாளுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியை காட்டிலும் அபின்ன பூமா, இது திருவடி வேற பாதுகை வேற இல்லைன்னு, அதாவது திருவடி வேற பாதுகை வேறன்னு நாம நினைக்க வேணாம். ரெண்டும் திருவடிக்கு என்னென்ன பிரபாவம் உண்டோ அத்தனை பிரபாவமும் பாதுகைக்கு. பாதுகை என்னென்ன காரியம் பண்றதோ அத்தனை காரியத்தையும் திருவடியும் பண்றது. அப்போ திருவடி வேற பாதுகை வேற இல்லை. இத நான் சொல்லல, இந்த ராமாயணத்தை சொன்னேற வால்மீகி மகர்ஷி அவர் வாயாலேயே சொல்லிட்டே இத்ததான்னு சொல்றாரு. வசுதாஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரः. வல்மீகம்னா புத்து, இந்த கரையான் பாம்பு
இதெல்லாம் இருக்கக்கூடியது இருக்க அந்த புத்து. இந்த புத்துகள்லாம் பூமிக்கு காது என்று சொல்றோம். வசுதாஸ்ரோத்திர சமுத்பவோ முனீந்திரா. வால்மீகி யாருன்னு, இந்த புத்திலேருந்து உண்டானவர், பூமியினுடைய காதிலேருந்து உண்டானவர். வால்மீகி மகர்ஷி தபஸ் பண்றேன். அந்த தபஸ் பண்ணச்சு ஒரு நாள் 2 நாள் தபஸ் இல்ல, எத்தனையோ நாள் அந்த பகவத் விஷயமான தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கச்சே அவரை சுத்தி எல்லாம் இந்த கரையா மாதிரி இருக்கிறதெல்லாம் புத்து கட்டி எடுத்து அது நடுவுல அவர் இருந்துருக்கு. அவரே மறைஞ்சு போயிட்டு அவ்வளவு ஒரு நிச்சலமான மனசோட கூட தபஸ் பண்றதுன்றது பல மகர்ஷிகளுக்கு உண்டு. இதே மாதிரி இன்னும் சில இடத்துல வரைச்சே சேவசகோத்திர பிரவரங்கள் விஷயத்துல வரைச்சு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு விளையாட்டுக்கு ஒரு பெண்மணி என்ன பண்றா, ஒரு கொம்பு எடுத்து ஒரு மெல்ல ஒரு ஈர்க்கு மாதிரி ஒரு குச்சி எடுத்து குத்தினா அது உள்ள மாசி இருக்கு. அவர் கண்ணுக்கு போயிட்டு அந்த கண்ணுல இருந்து ரத்தமா வழி எடுன்றதெல்லாம் மகாபாரதத்துல வேதத்துலாம் கதை வந்திருக்கு. அந்த மாதிரி வால்மீகியும் அவருடைய தபசத்திலையும் நான் தபஸ் பண்ண ஒரு பெரிய மழை பெய்யுது. அந்த மழை பெய்யச்சு ஒட்டு மொத்தம் கரைஞ்சு போயிட்டது. அப்போ வால்மீகி சேவை சாய்க்கிறார். தேஜோமயமாகும் வால்மீகி மகர்ஷி சேவை சாய்க்கிறார். வசுதாஸ்ரோத்திர சமுத்பவோ முனீந்திரஹா. முனிகளுக்கெல்லாம் சிரேஷ்டமானவர் வால்மீகி. வால்மீகி சொல்லாத போயிட்டேன்னாக்கா நமக்கு ராமாயணம் தெரியாது. அந்த வால்மீகி வாக்குனாலதான் அந்த ராமாயணம்ன்ற ஒரு இதிகாசத்தை, அதனுடைய பிரபாவத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லா மனநசீலாம் முனிகள்னு அர்த்தம். எம்பெருமான தியானம் பண்ண தகுந்தவர்களாக இருக்கிறவா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை, எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள், இவை எல்லாவற்றையும் தியானம் பண்ண தகுந்தவர்களாக இருப்பவர்கள் மனநசீலாள் முனி என்று சொல்லப்படுகின்றனர். அந்த முனியா இருக்கிறவர்களுக்குள்ள சிரேஷ்டராக இருக்கிறவர் யாருன்னாக்க வால்மீகி. வசுதாஸ்ரோத்திர சமுத்பவோ முனீந்திரஹா பரதாஸ்வசனேஷு பாதசப்தம் படதி த்வயி பாதுகே. ஹே பாதுகேன்னு ரங்கநாத பாதுகையை பார்த்து சொல்ற, பாதசப்தம் படதி த்வயி, ஒன்ன குறிப்பிடுற இடத்துல பாதம்னே அந்த பாதுகையை சொல்ற இடத்துல பாதம்னே சொல்றவர். ஆகையால ராம பாதத்தை காட்டிலும் ராம பாதா அந்த பின்ன பூமா. ஆகையால நீ ராமனுடைய திருவடியை காட்டிலும் வேறுபட்டவள் அல்ல. திருவடி பாதுகை ரெண்டுமே ஒண்ணுதான்னு சொல்ற. பரதஸ்திரசா திருத்வா சந்நியாசம் பாதுகே ததஹ அப்ரவீத் துக்க சந்தப்தஹ சர்வம் பிரகிருதி மண்டலம். இதே பரதர் போய் ராமனை பிரார்த்தனை பண்ற, நீர் எப்படியா இருந்தாலும் நாட்டுக்கு திரும்பி வந்துடும், இனிமேல் காட்டுல இருக்கக்கூடாது, எங்க அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டா, ஏதோ ராஜாவும் அந்த வார்த்தையை கேட்டுட்டே, ஆகையால எனக்கு ராஜ்யமும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம், நீயே ராஜ்ய சாசனம் பண்ணு, நீ காட்டுல இருந்து திரும்பி வந்துருன்னு பரதன் ராமனை பிரார்த்திக்கிறார், பலவாறாக பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திச்சாலும் இல்ல எங்க அப்பாவனுடைய வார்த்தையை நான் பொய்யாக்க மாட்டேன், நான் திரும்பி வந்துட்டேன்னா லோகம் கருகிக்கும், ஆகையால நான் வரல, 14 வருஷம் கழிச்சு நான் வர, அப்ப ராஜ்ய சாசனத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனாலும் அப்பவும் சொல்றேன், பரதன் சொல்றேன், நீ வராத போனா போற,
நீ சாத்தன் இருக்கிற பாதுகையான கொடு, அதை நான் எடுத்துட்டு போய் ராஜ்யசாத சிம்ஹாசனத்துல பட்டாபிஷேகம் பண்ணி நான் ராஜ்யசாசனம் பண்றேன்னு சொல்றேன். அப்ப ராமரும் பாதுகைய கொடுக்கிறேன், அதிருக்கே ஏம பாதுகாம்னு அந்த தங்க பாதுகை மேல ஏறி நின்றுட்டு இந்த அதை எட்டும் போன்னு சொல்லிட்டேன். அத தலைமையில வச்சுட்டு அந்த பாதுகைய தலைமையில வச்சுட்டு பரதன் எழுந்துருள பண்ணிட்டு போறேன். பரத சிரசா திருத்வா சந்நியாசம் பாதுகே ததா, அந்த பாதுகையை கொண்டு போய் தலைமையில வச்சுட்டு அப்ரவி துக்க சந்தப்தா, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நாம எப்படியோ கூட்டாலும் கூட ராமன் வரலையேன்னு ஒரு கஷ்டம். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அப்ரவீத்து அந்த துக்கத்தோட கூட சர்வம் பிரகிருதி மண்டலம், இங்க பக்கத்துல இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து சொல்ற, சத்ரம் தாரயத க்ஷிப்ரம் ஆர்யபாதா விமௌமதௌ சகாமம் அனவாப்யைவ ராமபாதா உபஸ்பிருஷன்னு. இது என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்களே, இந்த பாதுகை வேற எதுவும் இல்லை, ஆர்யபாதா விமௌ, அவனுடைய திருவடியே தான் இதுன்னு. இந்த பாதுகைன்னு சொல்ற இடத்துல திருவடின்ற சப்தத்தையே பிரயோகம் பண்ற, பாதம்ன்ற சப்த சத்திரம் தாரயத க்ஷிப்ரம் ஆர்யபாதா விமௌ மதௌ, இது ரெண்டும் ராவனுடைய திருவடியாகவே நினைக்கப்படுகின்றன. சகாமம் அனவாப்யைவ ராமபாதா உபஸ்பிருஷன்னு நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா. அயோத்தி உள்ளுக்குள்ள கூட போல, அவர் வெளியிலேயே இருந்துட்டு நந்தி கிராமத்துல இருந்துட்டு ராமர் வரமறைக்கணும், நாம இங்கே பண்ணணும்னு ராஜ்ய சாசனம் பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கிறவர். அந்த வால்மீகி மகர்ஷியே சொல்லிட்டே, பாதுகை வேற ராமனுடைய திருவடி வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்றத சொல்லிட்டதுனால பரதாஸ்வசனேஷு பாத சப்தம் வசுதா ஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரா படதி த்வயி பாதுகே ததஸ்வம் நியதம் ராமபதாதபின்ன பூமா. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற, மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவம் பிரதிபத்ய தைத்யஹந்துஹு பரிரக்ஷதி பாதுகே பதம் தும் க்வனுபித்யேத கரீயசாம் பிரபாவஹ. ஒரு உலகத்தாருடைய ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ற. இப்போ பாதுகையும் பெருமாளுடைய திருவடியும் ஒண்ணு அபின்னம்னு சொன்னாக்கா, திருவடி மேல இருக்கு, பாதுகை கீழே தான். அப்ப திருவடி தானே உயர்ந்ததாக சொல்ல முடியும், பாதுகை கீழே தானே இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ரக்ஷணத்துல வரச்சே திருவடிக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கலாம், பாதுகைக்கு அவ்வளவு இருக்காதோ என்னமோன்னு நினைச்சாக்க அத சொல்றேன். மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவம் பிரதிபத்ய தைத்யஹந்துஹு. ஹே பாதுகே, பாதரக்ஷே, திக்பதீனாம் மகுடேஷு, அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு இந்திரன் யமன் அக்னின் முதலிய தேவதைகள்லாம் வரிசையா நிக்கிறா. அவ தலைமையில அவ கிரீட்டத்துல இந்த பாதுகைய வைக்கிறா. அங்க பதமேவ பரிரக்ஷதி அப்படின்னா, பதம்னாக்க இந்த இடத்துல சொன்ன திருவடி அர்த்தம் இல்ல, அவளுடைய ஸ்தானம்னு அர்த்தம். இந்த பாதுகைய சிரசுல அணிவதனால இந்திரனுக்கு இந்திர பதவி நிலைக்கிறது, அக்னிக்கு அக்னி பதவி நிலைக்கிறது, குபேரனுக்கு அந்த குபேர பதவி நிலைக்கிறது. இப்படி எல்லா திக்பதிகளுக்கும் அவளுடைய ஸ்தானம் இருக்க, அதிகாரம் நிலைக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு ஸ்லேஷையில அலங்காரத்துல சொல்ற.
இப்படி அவளுடைய பதத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தை ரட்சணம் பண்ணி ரட்சணம் பாதுகா தேவி அந்த தேவதைகள்லாம் ரட்சிக்கிறா. பரிரட்சதி பாதுகே பதந்தம் வனுபித்யேதகரீயசாம் பிரபாவஹ. இதே பாதுகை என்ன பண்றதுன்னா திருவடிக்கு கீழே இருந்துட்டு அந்த திருவடியை ரட்சிக்கிறது. செருப்பை யாருன்னு காலுக்கு மேல போட்டு படன்னு செருப்பு அந்த பாதரட்சா இருந்துட்டு இருக்க அது காலு கீழே தானே போட்டுக்கணும், மேல போட்டு படலன்னு யாரும் போட்டுக்க மாட்டார். அப்ப கீழே போட்டுட்டாதான் அந்த காலில் முள்ளு குத்தாத இருக்கும், வெயில்ல போனா சுடாத இருந்துட்டு இருக்கும். அந்த காலுக்கு அந்த எல்லா ரட்சணமும் அந்த திருவடிக்கு கீழே இருந்துட்டுதான் அந்த திருவடியை ரட்சணம் பண்றது. இப்போ இந்திராதிகளுக்கு ரட்சணம் பண்ணச்சு தலைக்கு மேல இருந்துட்டு பதம்னா அவளுடைய ஸ்தானத்தை ரட்சணம் பண்றது. பெருமாளுடைய திருவடி ரட்சணம் பண்ணச்சு திருவடிக்கு கீழே இருந்துட்டு ரட்சணம் பண்றது. மகான்களாக இருந்தாக்கா அவ கீழே இருக்கிறதோ மேல இருக்கிறதோ எதையும் பார்க்க மாட்டார். அவ அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுச்சு நான் தான் முன்ன நிக்கணும், நான் தான் மேல உட்காந்துக்கணும் என்றெல்லாம் பார்க்க மாட்டா. அவ மேல இருந்தோ கீழே இருந்தோ எங்க இருந்தாலும் அந்த பகவத் கைங்கரியத்தை பண்ணா போறோம்னு மகான்கள் நினைக்கிறா. அதே மாதிரி பாதுகா தேவியும் மேல இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அந்த ரட்சணம் தான் விஷயம் என்கிற முறையில அந்த திக்பாலகாலுக்கெல்லாம் அவ சிரத்துல இருந்துட்டு அவளுடைய ஸ்தானத்தை ரட்சணம் பண்ற. அந்த பெருமாளுடைய திருவடிக்கு கீழே இருந்துட்டு திருவடியை ரட்சணம் பண்ற. ஆகையால பாதுகைக்கு இது ஒரு பெரிய விஷயம். பாதுகையை காட்டிலும் உத்தமமான வஸ்து வேற எதுவுமே இல்லை. ஆகையால அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இப்படி பாதுகா தேவி ரட்சணம் பண்றா. மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவம் பிரதிபத்ய தைத்யஹந்துஹு பரிரட்சசி பாதுகே பதந்த்வம் க்வனுபித்யேத கரீயசாம் பிரபாவஹ. இப்ப இந்த 3 ஸ்லோகங்கள்ல 3 விஷயம், எத்தனையோ விஷயம் இருக்கு, இருந்தாலும் சொல்ற. பெருமாளுடைய ரங்கநாதனுடைய திருக்கைகள், ரங்கநாதனுடைய திருவடி, பாதுகையாலே அலங்கரிக்கப்பட்ட திருவடி, இது ரெண்டுமே நமக்கு புகழாக இருக்கிறது. இந்த பெருமாளுடைய திருவடியும் ஆசிரியக்கலாம், அந்த திரு கைகளையும் ஆசிரியக்கலாம் என்றது ஒண்ணு. இதனால என்னன்னா ரங்கநாதனை ஆசிரியக்கிறதுக்கு இது ரெண்டும் உறுப்பாக இருக்கின்றன, இது வழியாக இருக்கின்றன என்பதை முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கிறேன். 2வது ஸ்லோகத்துல சொல்லச்சே அது ஒண்ணுக்குள்ள திருவடி விசேஷமா திரு கைகள் விசேஷமான்னு எதனா ஒரு பெரிய விசாரம் வந்துட போறது இல்ல. அந்த திருவடியிலையும் பாதுகையோட சேர்ந்து இருக்கிற திருவடின்னு சொன்னதுனால பாதுகையினால திருவடிக்கு ஏற்றமா இல்ல திருவடியினுடைய சம்பந்தம் பெறுவதனால பாதுகைக்கு ஏற்றமா, இப்படி எல்லாம் இது ரெண்டுத்துக்குள்ளேயே ஒரு விசாரம் வந்துட போறதுன்றதுக்காக திருவடி வேற பாதுகை வேற இல்லை. இத நான் சொல்லல, மகர்ஷி வால்மீகியே சொல்லிட்டேன்னுட்டு அந்த பாதுகையை பார்த்தாலும் பெருமாளுடைய திருவடியாக தான் நாம சேவிக்கணும். பெருமாளுடைய திருவடியை எங்கெங்கெல்லாம் சேவிக்கிறோமோ அப்பெல்லாம் பாதுகையோட சேர்ந்து இருக்கிறதாகவே தான் சேவிக்கணும். பாதுகையையும் திருவடியையும் நாம எந்த சன்னிவேசத்திலையும் பிரிச்சு பார்க்க கூடாது. இது 2வது ஸ்லோகத்தினால சொன்ன விஷயம். 3வது ஸ்லோகத்துல விஷயத்தை என்னன்னு கேட்டா, பாதுகாதேவி நம்மளிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா. பெருமாள் கண்ணன் எப்படி
தூது போறதோ தேரோட்டுவதோ அது எதுவுமே ஆசிரிதான் தான் பண்ற காரியத்தை குறைவாகவே நினைக்காதவராக இருந்திருக்கிறோ அந்த மாதிரி பாதுகா தேவியும் கீழே இருக்கிறது மேல இருக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாக பார்க்கறது இல்ல. அந்த ரட்சணம் பண்றதுதான் தன்னுடைய பொறுப்புன்னு அந்த ரீதியில ரட்சணம் பண்றவளாக இருந்திருக்கிறதுனால அந்த பாதுகா தேவியை நாம ஆசிரியச்சோம்னாக்க நமக்காக, அதாவது ஆசிரித்தாளுக்காக எவ்வளவு ஆனாலும் தன்னையும் தாழ்த்தி கொண்டு அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கான்றது அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகமும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபநிஷத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாட்சிகரமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.